இப்படி தான் பிடிச்சிங்க சூப்பர். எதுக்குறேன் ஆப்ரேட் பண்ணாரு? கருது வண்டிக்கு போயிட்டாரா? எங்கே அவர் என்னத்தீங்க தூங்க போயிட்டா? ஓகே, தூரத்தில் உள்ள குழாயெல்லாம் அவரு. நான் 1/2 hour தான் டியூட்டி முடிச்சிருவேன். ஏ ஏ அண்ணன் டைலாக் தெரியாம தான் நான் முக்குறேன். இந்த சொல்றேன், ஆதி இல்லை சேர்ந்து என்னடா ஒப்பாரி வச்சுருக்கிய கோடாயிச்சு இல்லை டேமட். காசை வெட்டி போடவா? அப்போ எக்கோ குறைச்சி சார் போய்ப்போ. அப்போ எக்கையை கட் பண்ணிடு சாமி. அது அண்ணனை மாப்பிள்ளை ஆக்கிட்டாங்க முறகட்ட வயமை. ஹரியரி நமச்சிவாய குருவே நமச்சிவாய குருலிங்க நமச்சிவாய. தம்பி சாமியை சீரியஸாக அழைச்சிக்கிட்டு இருக்கேன். முந்திவி தொந்திவி நாயகனே சங்கம்பட்டி சித்தி விநாயகனே. இது சிவப்பு சட்டை சூத்தரிச்சு போகும் மயிர்மனை. ஹலோ, விழா கமிட்டி சாமி அழைக்கும் போது பேர்டு வாய்ஸ் யூஸ் பண்ணுறான் அவன். அண்ணே இல்லையாடா? அரும்பு குறையாது போர்வையை பற்றிட்டு போறியாத்தா? போர்வையை பற்றிட்டு எங்கே போற? போர்வை பயலு கட்டா கொட்டூரம்மா. ஆதி நலையில் சங்கம்பட்டியில் நம்ம கிளவி ஓடையில் இந்த சங்கம்பட்டி சாமிக்கெல்லாம் இங்கே மழையும் தேங்காவளமும் பேப்பைய உள்ள ஓரையா எரிய நீனா அக்கா மயிறு சிச்சுக்க வெக்க மயிரலாம். நான் வரலாற சொல்லிட்டு வரேன். என்ன கணப்பு மசூர் உனக்கு டேமேஜ். அந்த அக்காவை நிமித்து வைவேன், கருங்கல்ட்ட எறியேன் வழக்கம். நான் எங்கிட்டா இறதுங்கிற சத்தம் வருதுன்னா கேவாமல குப்புறப்படுத்தி சிரிச்சுக்கத்தா. நீ பொத்து மயிர் மேனே. நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு நொத்தலை வாக்குதுன்னு எடப்பாடி கல்யாணம் ஆகலை போ முண்டை கை முட்டாட்டி முண்டை. அடே பேசாம இருப்ப, சாமியை வர்ணிக்க வரையில இல்லைப்பா. இன்னும் யாராவது சரி உடுக்கிட்ட எரிஞ்சு விடுவேன். சங்கம்பட்டி சாமிக்கெல்லாம் தம்பி யார் சிரிக்கணும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த 3 பேர் மேடம் வீட்டுக்கு போறீங்களா? இப்போ என்ன மேடம் நக்கல் பண்றீங்களா? நம்ம கிளவேங்காலத்தில் ஜவாரு எப்படி எந்திரிச்சு போறேன். இவன் தாண்டா ரெட் லைட் அடிச்சவன். ரெட் லைட்டு முண்டடா. நம்ம ஊரு சாமிக்கு ஏக்கா அதிசய மயில என்ன சிரிப்பது? நம்ம இங்கே மலையும் தேங்காய் பழமும் பூஜை ஜாமானும் பொன்னமுறாதுலையும் சிங்கம் புனாரிலையும் திருப்பத்தூரும் புதுக்கோட்டையில் வாங்கக்கூடாதுன்னு சாமிக்கே இடியப்போமாடா. ப்ளீஸ் ப்ரோ, நான் சீரியஸாக வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். இல்லை ஆளாளுக்கு என்னடா? ஏய் விழா கமிட்டி நீங்களா? புழுன்னு இருக்கும்பா.
மாட்டு வண்டி கட்டி எங்க ஜங்கம்பட்டி கிழவே மயிலக்காலர் என்று ஊட்டிய உட்காரா உட்காரா இப்படித்தாண்டா எதிர்பார்த்த மாடு புடி மாடு. கல்யாணம் ஆகணும் எப்ப ஆகும்? மகேஷுக்கு எப்ப கல்யாணம் ஆகும்? அவனுக்கு 47 வயசானவனே கடமாடு வாங்கி கோமியத்தை குடிக்க சொல்லுப்பா. இலை கோடா இங்கே புரோக்கரானா? இங்கே மாதிரி சாமிக்கு சீவலை கொண்டு வந்து வச்சான் பாரா. இவன் தாண்டா சீவல் வெத்தலை வாக்கு பயலு கட்டா. அப்பா நீ உட்காரு உட்காரு. ஒவ்வொரு ஆளா வா வா தச்சனை கொண்டு ஒவ்வொரு ஆளா கமிட்டி வா. கமிட்டி வச்சதே நாடகம் வா. வேற ஏதாவது கேள்றா. நாட்டுல ஒரு ஒண்டாட்டிய கட்டி குடும்பம் நடத்த சிரமப்படுற இந்த நாளையில் இந்த சங்கம்பட்டி கிராமத்தில் உள்ள குமாருக்கு எத்தனை ஒண்டாட்டி நான் இப்போ சொல்ல முடியாது. காலையில் போய் டைரியை பிரட்டி பார்த்து சொல்கிறேன்டா. யாரு யாரு? குமார் தலைப்புள்ள கருப்பேன் பிறப்பேன். நான் காளி முனியன் காமாடு தலைமாடு காக்குறேன். உங்கள்கிட்ட வருந்த முடியாது. நான் லூசு குடிச்சு நாளைக்கு திருப்பத்தூரில் தெரியணும். மருதங்குடி எல்லையை தொட்டு மடக்கம்மாவை திறந்து விட்டு மடதறக்க போறாக மருதங்குடி மக்க. அப்ப கம்மா தண்ணில ஐயனாரு குதிரை கால அலசுதுடா. எந்த குதிரையில ஐயனாரு இன்னைக்கு நீ சவாரி செய்ய போறப்பு. இது சாமி கிடையாது, கபடிக்கு போஸ் கூட தொடுறேன். ஏலே எப்பா குறிவாக்க வந்தியா விதநெல் வாங்க வந்தியா? ஏய் துடியா வரும்பா. மண்டி ஓடுது எங்க சாமி மாடு மல்லாக்க பாக்குது. இடுப்ப முறுக்குது. என் மேலே வடிச்சுன்னா கண்டாளி மணி ஊறாராதே. அப்புறம் எங்க கிளவே வளர்த்த மாடு இடது கொம்ப சாக்கிது. என்ன சரிங்க குறி வாக்குறீங்களா? அப்புறம் இந்த ஊருக்கு விட்டுட்டு வாம் புடுக்க கடிச்சு புரியும். அந்த அப்போ என்னை வர்ணிக்கே விடலப்பு. நான் பெருங்கொண்ட கோடாங்க ஆடி மாசம் விதி. ஐயா கோடாங்கி இன்னும் சத்தம் வராதுயா. நல்லா உங்க புடுக்க அடிங்கய்யா. என்னப்பா விதிக்குள்ள கிளச்சு வைக்கிறியாடா? நம்மள உங்க புடுக்க காமிய உடுக்கு ப்ரோ. உடுக்கத்தை அப்புறம் வேற விண்டுண்டப்பு விண்டுண்டப்பு எங்கடா ஒருத்தனை கூட காணா போயிட்டானா? மைத்தட்டு காமிக்கிறேன். மாரி அம்மா போறேன் என்ன பாரு. கார்த்திகி மண்டபத்துல கல்யாணம்மா, புளிய மரத்துல கல்யாணம்மா. அவன் கட்டுற பொண்ணு கழுத்துல தாண்டா கல்யாணம். போடா டே போடா. தாலியை போஸ்ட் மரத்தில் கட்டுவாங்க. இன்னும் காசு அப்படியே வசூல் பண்ணிட்டு ஏழை காசு குடிச்சு எரிஞ்சிடாம மிஸ்டர். என்ன ஒரு சக்தி. காணிக்க கொண்டா காணிக்க கொண்டா. கல்யாணம் பண்ணாத வா வா உட்கார். சாக்கெடுத்து நெல்லு வாங்கி அடியா புட்டிச்சோறு கட்டிச்சோறு புளிச்சோறு புளிச்சோறுக்கு புளுத்தி கிண்டி புளி ஊத்தி கிண்டி 8 நாளைக்கு கூட கெட்டு போகாது. புளி ஊத்தி
கிண்டி புளிச்சோறு கட்டி அழகு மலை எல்லைக்கு போறாக வண்டி- உங்க கிழவனும் கிளவியும் போனாக உண்மைதான் கோடாங்கி. கிடாவட்ட ரெட்டக்கடா போட்டு 18ஆம் படி வாசல் இல்ல கிடா வெட்டும் போது அருவாள மணந்து வந்தாரு உங்க அரும்பு குறையா மாறுறா. ஏலே சாமியார் ஏல கம்மா வெட்டி பூச்சியா? சரிப்பா சரிப்பா. குறுக்கு வலிக்கும்ப்பா. அப்பாய் தொடையில் ஏற்கனவே செப்ப அதில் விலை இருக்குது. அப்படி ஓ எல்லைக்கே போயிருப்பா. ஏலே நோத்தா என்ன சாமி பம்பரை கட்ட மாறிட்டேலே. பாப்பா காரில் வரும்போது உன்னை பின்னாடி சீட்டில் வந்து அறையுவேன். வயிறு மேனை எச்சிய பூரா புறுப்புன்னு திருப்பி விட்றேன். என்ன வந்தது யாருப்பா? வந்தது யாரு? அப்படி ஆசாரம் தவிர சொல்லிட்டு போயிரு. வந்தது யார்? அட சாமி எந்தூரோட மெமிக்கிரிலாம் பண்ணிச்சிருக்கடா. இதில் டைனான்ஸ் வர்ற மாதிரி. டேலே எப்பா அரும்பு குறையாம யாருப்பா நீ? யாரு? என்னடா வருஷம் பூரா உங்க கூட வர்ற யாருன்னு சாமி இல்லையா? சாமி நான் மேல் குளிச்ச 3 மாதம் 30 நாள் ஆச்சு. எந்த சாமியும் எனக்கு வர சாமியாவது பூதமாகுது. நம்மளுக்கு அதெல்லாம் ரொம்ப தூரம். கெடாவட்ட போகும்போது கருப்பெண் நின்றறங்கி இந்த சாமி கிடா வெட்ட மஞ்சள் பாலும் ஊத்தும் போது அருவாளை மறந்துட்டேன் உங்க கிழவே. அருவாளை மறந்துட்டா எதை வச்சு காசு அருவாளை மறந்துட்டோம்னு கிழவன் கிடாய தூக்கி போட்டு நெகத்துக்கிட்ட கீறினேன். கிடா தலை கீழே விழுகுதுடா. எவ்வளவு உதயம் பொய் சொல்லுவா? சொல்றதுக்கு நான் போடலண்டா காசு தர மாட்டேன். நெகத்துட்டேன்னா அப்படி லேசா திரி கூட விட்டுருப்பேன். கழுத்து துண்டா போயிருக்கும். வெட்டுன கடா உங்க சாமி கடா 350 கிலோ கறி இருக்குப்பா. 350 இல்லை கோடாங்கி 375 கிராம். 75 கிலோ 250 கிராம். நிறுத்து பார்த்தேன் நான். இது அங்கே என்ன மகிமைன்னா சொல்லுப்பா. தீத்தக்கரை பொன்றாக்கு தீத்தத்தை தொலைச்சதுனால உங்க கிழவன் உரிச்ச கடாய்க்கு 7 செவரொட்டி இருக்குப்பா. அப்புறம் இதெல்லாம் எத்தனை கிலோ கறி இருந்தாலும் செவரொட்டி ஒண்ணுதே இருக்கும். 7 செவரொட்டின்னு சொன்னேன். இதெல்லாம் தீத்தத்தை தொலைச்சதுனால உள்ள பெருகுது செவரொட்டி. என்ன தீத்தத்தை சாமி கேளு. இதற்கு நமக்கு வம்பு நீ சொல்றதுக்கு சரின்னு சொல்லிட்டு போறேன். கிடா குடல அலச போன உங்க கிளவி குடலுக்குள்ள விழுந்துட்டா. என்ன என்ன கெடா குடலா இல்ல பெரிய கிணறா? கிணத்துக்குள்ள என்ன குடல் தானே அலச போனா? ஆத்தாடி ஆத்தா ஆத்தாடி ஆத்தா குடலரச போன பொம்பளைய காணாமன்னு எவனாதும் கூட்டிட்டு போயிருப்பான் குளிக்கிறதுக்கு. கிழவன் கம்மாய்க்குள்ள இறங்குறாரு. கிழவனுக்கு கோமணத்தை காணாம். கிளவி உறிஞ்சுட்டு இருப்பா. கம்மாயை விட்டு இறங்கும் போது கிழவி ஒரு கையில் குடலு ஒரு கையில் பிள்ளை வத்து தூக்கிட்டு வர்றா. கம்மாய்க்குள்ளேவா? சரி ஆமா சாமி. ஏலே ஒன்று ஊடிட்டாங்களா என் தம்பியெல்லாம்? அவன் சும்மா வரவனே ஆமா சாமின்னு விடுமா? நான் சம்பளம் வாங்குறவன் எதுக்கு ஆமா போட்டு சம்பளம் தான் வாங்கிட்டு போகிறேன். கம்மா கரையில் பிள்ளைய கொண்டு வந்து போடுறா உங்க கிளவி. பால் குடிக்கிற முன்னாடி பிள்ளை எந்திரிச்சு பள்ளிக்கூடம் போறான்டா. பள்ளிக்கூடம் என்ன போயிருப்பேன்? அவன் மிலிட்ரி கூட போயிருப்பான்டா. இதுக்கு எனக்கு வம்பு. நீ சொல்றது ஊரா உண்மை உண்மை உண்மைன்னு போட்டு போறேன். பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றதுக்குள்ள நம்ம கிளவி 4 மாசம் முழுகாம படுத்திருக்கா. என்னதான் செஞ்சாங்க? டொங்காசு போட்டாங்களா இல்லை தடவி கொடுத்தாங்களா? அப்படியே சொன்னாலும் 4 மாதம் எப்படிடா முழுகாம இருப்பா?
இந்த காசை வாங்கிட்டு போய் நான் பொழப்பு பொழைக்கக்குள்ள என்னென்ன அதுக்கெல்லாம் ஊம் போடுறாப்புல இருக்கு. உல வைக்க அடுப்ப பத்த வைக்கிறா கிளவி, கூரையில புடிச்சு எரியுது. ஏன் அடுப்புல இருந்து இங்க ஓசை நீட்டை விட்டு இருந்தாங்க. கதை கேளுப்பா, கேட்டு வா. உன் சாமி மகிமையை பாரு. நல்லா மகிமை மழுத்த புடுங்குச்சு. வீடே புடிச்சு எரியுது. கிழவன் கம்மா தண்ணிய மோக்கல, கடல் தண்ணிய மோக்கல, தமிழர்ல அள்ளி ஊத்துறாரு, தீ அணையுதுடா. பாரா ஓடாங்கிய ஒரு அப்படியே உள்ள வச்சுக்கிட்டாங்க. நான் சொல்லலடா, பாரா அப்படின்னு சொல்லலடா. தமிழர்ல அலைஞ்சது கிளவி மாசமா இருக்கு. ஆமா, அந்த வீடு தீ பிடிச்சி எரிஞ்சு டம்ளர்ல தண்ணியை தான் அள்ளி எறிஞ்சா. தண்ணி அள்ளி எறிஞ்சானா இல்லை சும்மா அள்ளி எறிஞ்சானா? சொல்லு 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 சொல்லு. என்ன தண்ணி அள்ளி தொளிச்சதுக்கா மாசம் ஆயிட்டா? ஐயோ ஆண்டவா. கூரை வீடு எரிஞ்சு அமருது. எத்தனை வட்டம் வீடே எரிஞ்சிருச்சு, அந்த ஓலை மட்டும் எரியாம கிடக்குடா. இந்த ஓலை எங்க கடற்கரையில இருந்துச்சு, அந்த வீட்டு மேலதான் அப்ப இருந்திருக்கும். அது மட்டும் எப்படி? ரீப்பரும் சட்டத்தை மட்டும் எரிச்ச சாமி ஓலைய விட்டுருச்சுடா உங்க சாமி. ஐயோ, அந்த சாமிய நாளைக்கு போய் கும்பிடணுமே. கிளவி பாவாடைய மறக்குறா. பாவாடைய மறந்தா முண்டமா தெரியட்டும், ஊர்ல ஊரா செல்லுல செல்ஃபி எடுத்து வைக்கட்டும். அந்த காலத்துல ஏது நொப்பத்தா விட்டு செல்ஃபி? அந்த காலத்துலயா? நான் கூட இந்த காலத்துல வெத்தலை வாக்கு போடுவோம்னு நம்ம கிளவனும் கிளவியும் கயத்து கட்டில் உட்காந்து பேசையில 1 மணி நேரத்துல 12 கிலோ வெத்தலைய போட்டு துப்புறாகடா. அதை சூளக்கரையில வந்திருக்காரு. பக்கம் மேல என்று சொல்லி நான் அழைக்க நேரமாச்சு. பக்க மேளங்கள் மணி என்ன வந்துட்டான், செல்வான் வந்துருச்சு. அருளை காணாமப்பா நீலகண்ட இருக்காரு. நீல நீல ஓடையில இந்த புள்ள போகையில நிம்மதியா பெண்தோடந்தானே முனியனும். ஏய், நிம்மதியா பெண்தோடந்த அண்ணே முனியனும். இல்லை இங்க வாடா, செகுல அரைகிறேன். டோலாக்கள் அடிக்காம அதில் அடிக்கிறேன் பாரு, நீர்மால் அடியே. தண்டனக்கா தண்டனக்கா. தென்னை மர ஓரத்துல தங்க வரிக்க நீ வாடி. தென்னை மரத்துல ஓரத்துல தங்க வரிக்க அடி நீ வாடி. நான் பார்த்து பறிச்ச இளநீல தண்ணிய காண முடியாத்தடாத்தா. தலைய நல்ல குளிக்காடுற மருதமணி. தலைய நல்ல இவன் குளிக்காடுறாய். தம்பி மசுறு விழுந்து 1 மணி நேரம் ஆச்சு. ஏப்பா தீபாவளிக்கு என்னமோ அடுப்புல கோழியை வட்டுற மாதிரி கொண்டு வரானு. யார் இந்த மைதா மாவு? கோழிக்கு மஞ்சள் தடவி இருக்குன்னு. அண்ணா இதே ஜாக்கு வச்சுட்டு அடுத்த முட்டாட்டிய கம்பு கூட்டலாம் லாவுறியா? மஞ்சள்லாம் தடவி ரெடியா இருக்கு கோழி. ஏப்பா இவன் யாருப்பா ப்ரே ரைஸ் போடுற மாஸ்டரா? தம்பி ஏய், இந்த பொம்பளை இங்கே கொண்டு வந்து வண்டி ஓட சொல்கிறேன். ஏய் தடவுறானே அமுல் பாவா பாபா சொன்னையா சாப்பிடே குருட்டு முண்டை. ஹலோ. ஆ ஆ நிலை கீழே வைப்பா. பேய்க்கு வச்சா ஒரு தூக்கி பெரிய தலை வெஸ்டர்ன் மியூசிக்கு முட்டநாக்கு முண்டை. ஏய் தம்பி மண்டி ஓட விடு. நல்ல மண்டி போட்டிருக்குனே. இவன் என்ன வயிற்றுக்குள்ள குடலை கட்டியிருக்கானா என்ன? நெளிதடா.
தம்பி அவன் மடுவை பிடிச்சி என்ன பண்ற சொரு புஞ்சு போவோம் உட்காரா ஏப்பா அது பேய்க்கு மசுரா இல்லை பெயிண்ட் ப்ரெஸ்ஸா ஊரணி கரையோரம் தண்ணிக்கு நீ போகையில் ஊரணி கரை ஓரத்தில் என்னடா லக்ஸோப்புல வந்த சின்ன பையன் மாதிரி குச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமா இதுல யாரு பொம்பளை? கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் பிரம்பாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். தம்பி ஊதாங்கலை காய எடா இது தொப்புலா வெஸ்டர்ன் ஓசாடா நல்லா இருக்குடே. இல்லை வெள்ளாட்டுக்குள்ள கப்ளிங் மாதிரியே இருக்காடா தம்பி. உன் அடிப்புலதே மாசம் தம்பி. சுட்டி சுட்டி உன் வாழ கொஞ்சம் சுருட்டு கொள்ளடி வட்டி வட்டி முதல்லமா வாங்கி கொள்ளடி. சுட்டி சுட்டி உன் வாழ கொஞ்சம் சுருட்டு கொள்ளடி வட்டி வட்டி முதல்லமா வாங்கி கொள்ளடி. போனா போகட்டும் ஒரு பொம்பளை என்ன பார்த்தா நீ முறையக்க பாப்பதன்னடி. சுட்டி சுட்டி உன் வாழ கொஞ்சம் சுருட்டு கொள்ளடி வட்டி வட்டி முதல்லமா வாங்கி கொள்ளடி. சுட்டி சுட்டி உன் வாழ கொஞ்சம் சுருட்டு கொள்ளடி வட்டி வட்டி முதல்லமா வாங்கி கொள்ளடி. தம்பி 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 தனியா வேலுக்கருவில் போய் அடிங்க. இங்கே வாங்க. என்னை கோடாங்கி நினைச்சல ஏடிஎம் வாட்ச்மேன் நினைச்சிக்கலாம். உடுக்கு போனாலும் பரவாயில்ல தொப்புளுக்குள்ள ஒளிச்சு வச்சு போய் உள்ள அதை வண்டி ஓடு மசுரை மேலே மேலே எடுத்து போடுப்பா. மசுரை மேலே எடுத்து போடு. அந்த முடியும். ஓகே ஓகே. ஏழை மூஞ்சி இப்போத்தையும் பார்த்தேன். அண்ணன் என்னமோ சொல்ல வருது சொல்லுனே. இந்த முண்டை மூஞ்சியை பாரு நெருப்பு கோழி எங்கேன்னே கிரக. ஏ இரு அதான் தம்பி நகண்டு நகண்டு போறாரா? நான் அதை கவனிக்கலையே. இவன் மலை கொதக்கன்னு பாய்வான்னு போறான்டா. எதாய் இங்கிட்டு டவுன் ரைட் ஹேண்ட். ஆசைய காத்தில தூது விட்டு வாடிய பூவுள்ள வாடப்பட்டு பாடுது பாட்டு ஒண்ணும் குயில் பாக்குது. இலை டெல்லி கிருமாட்டை கொண்டு வந்து நாட்டு பதில விட்ட மாதிரி இருக்கடா போட. நீ பாட்டு தொப்புளுக்குள்ள அந்த பிள்ளைய ஒளிச்சு வச்சுட்டீங்கன்னா புருஷனுக்கு யாரு பொண்டாட்டி கொடுப்பா? என்னடா முயக்குத்துற தரங்குல இருந்த ஓட்ட மாதிரி இருக்கு. என்னடா இன்னொரு மாதிரி யமுனா நதி கரையோரத்தில் கமலபடி கண்ணாவுந்தன் பூங்காவனம் பூக்கள் அங்கே தேனூரது ராவணவன் சீராடுது ராத்திரி நீரத்து பூஜையில் ஜகட ஜகட ரகசிய தரு. கட்லா மீன் ஐர குஞ்ச தின்றது மாதிரி இருக்கடா. ஏ புரோ நீங்க வயிற்றுல ஏறி அடிக்கிறதுல கொண்டீங்களா? போதும் அத்தா இதை கொண்டு விட்டு வாப்பா. வெள்ளிக்கிழமை மறைச்சு கட்டுறேன். இப்ப பாரு அடுத்த வெள்ளைய மருதமணி நோங்குவேன். எனக்கு தெரியும் இவ வதக்க வதக்க எத்துவான்னு பயப்படுறேன்.
ஓடி வந்த ஓட்டம் நடி ராஜாத்தி நான் ஒத்த காலில் விரட்டுறேன்டி ராஜாத்தி ஓடி வந்த வேகம் நடி ராஜாத்தி இப்ப 2 பேரும் கைய முடிச்சு என்ன செய்யறாங்க குண்டூரு குங்குற நொண்டாம நொங்குற நோயா ரொம்ப நாள குண்டூரு குங்குற நொண்டாம நொங்குற நோயா ரொம்ப நாள அடிச்சா இது 6 தான் குட்பாலு அது சிக்கர் தான் குண்டூரு அடே குண்டூரு மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே எதையும் சொல்ல துடிச்சானே கை வச்சானே அப்ப இவ்வளவு நேரம் நீ அவனாத்தான் பாத்தியா கட்டிக்கவா ஒட்டிக்கவா கட்டிக்கவா ஒட்டிக்கவா நெஞ்சுமுள்ள நெசமுடி நெஞ்சுவது உதயிருப்போம் பாலியல் வன்கொடுமை கேசாயிரம் உறிஞ்சிட்டேன் என்னடா இத்தனை கீறு இருக்கடா செவரொட்டியை சுட்டது மாதிரி என்ன தேவ ஹோட்டலில் போய் ரூம் போடுங்க இங்கே வாங்கடா டேய் அடே டே வண்டி ஓட சொல்லுங்கடா டேய் இல்லைத்தா நான் வாடகைக்கு போகிறேன் இல்லைத்தா நான் ஈயம் பூச்சி என்ன சின்ன பொண்ணு வேணாம் மாமி எனக்கு பெரிய பொண்ணு வேணாம் மாமி அப்படி போடு அத்தை மட்டும் போதும் மாமி எமக்கு மாமி மத்ததெல்லாம் சொக்கு மாமி அத்தை மட்டும் போதும் மாமி எமக்கு மாமி மத்ததெல்லாம் சொக்கு மாமி மீன் குழம்பு வைக்கட்டுமா மருதமணிக்கு இந்த புள்ள கறி குழம்பு வைக்கட்டுமா மண்டை குழம்பு போதும் மாமி மீன் மண்டை குழம்பு போதும் மாமி எமக்கு மாமி மத்ததெல்லாம் சொக்கு மாமி எந்தா எந்த நெச்சத்தில பங்களா நிக்காதடி சிங்கிளா நெச்சத்தில பங்களா நிக்காதடி சிங்கிளா விதவிதமா செல கட்டி முளமுளமா ஏலே இது மண்டே இது மூஞ்சியும் பாருங்க கிரிக்கெட்ல டொக்கம்ம நாய் வரும் பாரு ஏலே இவன் தானே கரடி யாரு அண்ணன் என்னிலேருந்து காம கூடாங்கன்னு கட் அவுட்ல வை நான் ஒண்ணுமே செய்யலடா அத்தை கூலிக்கு வந்தவங்க அத்துட்டாங்களடா கை வலிக்குது மாமா அடி அம்மி இறப்பதும் பொம்பளை வேலை தாண்டி நான் இடுப்பணைக்கிற போது தம்பி உன் மடுவு கிட்ட மண்டையில் அடிச்சு கொடுத்து அடிக்கிறா தம்பி போய் ஒரு டிக்கெட்டை வச்சு எச்சியை வச்சு ஒட்டிட்டு வா காலி மயிர்மை அவனுக்கு அது பார்த்தா தாண்டா நாவு உளராம வரும் கை வலிக்குது மாமா அடி அம்மி இறப்பதும் பொம்பளை வேலை தாண்டி
நான் இடுப்ப நிக்கிற போதும் தம்பி சுத்தி சுத்தி என்ன பலகா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சென்ட்ரிங் பார்க்க ஏலே எதுக்குள்ள விரல விட்டு என்னமோ டெஸ்டரை பாக்குற மாதிரி பாக்குறீங்க ஏத்தா இவன் மூஞ்சிய பாரு மந்திரம் இல்ல இப்ப இத்தனுண்டு மொத்தத்தில் இஷ்டம் இருக்கா இல்ல இங்கிலீஷ் மொத்தத்தில் கஷ்டம் இருக்கா வெள்ளிக்கிழமை இருக்கு ஏய் போமா தம்பி ஆளுக்கு ஒரு கை காலம் மூடாகல நாடக மேடையா இல்ல பெரிய ஆஸ்பத்திரி பிரசவ வாடாடா தூக்கிட்டு போடா மைக் ஏத்து முடியல மதியம் 1 மணி வரைக்கும் தானே நடக்கும் பேக்கப் இந்த பேசுறேன்